கணவருக்கு அவரோட மனைவி ஃபோன் பண்ணி, ஏங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், மதியானம் லஞ்சுக்கு உங்களுக்கு சோறு தயிர் இருக்குது, போட்டு சாப்பிட்ருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இவர் வெறும் தயிரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க, அதுக்கு தான் ஊறுகாய் இருக்குல்ல அப்படின்னோடனே இவர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவங்க, ஏன் இப்படி பறக்குறீங்க, டயட்டில் இருக்கும்போது ஊறுகாய் சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஊறுகாய் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், அதை பார்த்துட்டே சாப்பிட்ருங்க அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க அப்படின்னு, என்னன்னு சொல்லு அப்படின்னு ஒரு கோபமாக கேட்டிருக்காரு. காலையில் என் சித்தப்பா வந்தார், வரும்போது நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் 3 முறுக்கு பாக்கெட் கொடுத்துருக்காரு, அது கிச்சனில் இருக்கிற செல்ஃபில் 3வது ரேக்கில் வச்சுருக்கேன், அதை போய் எடுத்து சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொன்னோன்னு இவர் சொல்லியிருக்காரு, நான் டயட்டில் இருக்கேன்ல, டயட்டில் இருக்கும்போது முறுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது, நான் அதை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு ரோஷம் கட்டவனா, வை எனக்கு பசிக்குது அப்படின்னு ஃபோன் வச்சுட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கணவன் அவரோட மனைவிக்கு அவரே ஃபோன் பண்ணியிருக்காரு. நல்லா யோசனை பண்ணி சொல்லு, செல்ஃபில் 3வது ரேக்கில் தான் முறுக்கு வச்சியா அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. ரோஷம் உள்ள ஆம்பளைக்கு நான் எங்கே முறுக்கு வச்சேன் ஏன் தேடி பார்த்தீங்க அப்படின்னு. அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, இல்லை ஏதாவது எலி கிளி எடுத்துகிற போதோ அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்து பத்திரமா வைக்கலாங்கிறதுக்காக தான் தேடி பார்த்தேன் இருக்காரு. அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த எலிக்கு பயந்துக்கிட்டு தான் நான் வரும்போதே எங்கள் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்களாம். இவர் ரொம்ப கோபத்தோட, அப்புறம் எதுக்கு 3வது செல்ஃபில் இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை எலி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னாங்களாம். நகைச்சுவைக்காக இந்த சம்பவத்தை சொன்னாலும் கணவன் எப்படி யோசிப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச மனைவியும், மனைவிக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறது தெரிஞ்ச கணவனும் இணைந்து வாழும் வாழ்க்கை சொர்க்கம்.